பெண் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் நான் அவரை பாடச் சொன்னேன். உடனே பாடினார் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள். எனக்கு பிடித்து விட்டது. உடனே அவங்களும் வந்தாங்க, நாங்களும் வந்தோம். எங்கே கே நகர் பிள்ளையார் கோயிலில் சுவாமி வாரியார் சுவாமி பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேச உடனே நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு முகம் வந்தாலே போதும், 6 முகம் வந்திருக்கிறாரு அப்படின்னு அப்பாவை பற்றி சொன்னார். உட்கார்ந்தோம். நிகழ்ச்சி முடிந்தது. பாரதிக்கு பாரதிக்கும் திருமகனுக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறேன். சாமி நீங்கள் தான் வந்து தலைமை செய்து பண்ணணுன்னே உடனே அங்கே டேட்டை பார்த்து சொல்லிட்டு, இது செய்தி எது தெரியுமா, மந்திரமான அனுபவம். அந்த கே நகர் முருகப்பெருமானுடைய கோவில், அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அந்த சந்நிதியில் கூட்டு போய் பெண் பார்த்த அன்றே பாரதி திருமகனுக்கு மாலை போடு, திருமகனே பாரதிக்கு மாலை போடு என்று பெண் பார்த்த அன்று திருமணத்தை முடிவு செய்து அவரே திருமணத்தையும் நடத்தி வைத்து ஞான சம்பந்தன் பிறப்பான் என்று சொன்ன வார்த்தை பலித்து இன்றைக்கும் எனக்கும் திருமகனுக்கும் எங்கள் மகன் கலைமகன் ஞான சம்பந்தனாக உலவி கொண்டிருக்கிறாரே. இதைவிட உங்களுக்கு அனுபவமாக, சொந்த அனுபவமாக என்ன சொல்ல முடியும்? நிஜமா சொல்கிறேன், எனக்கு முருகன் கொடுத்த வாழ்க்கை. நிஜமா சொல்கிறேன், எங்களுக்கு திருச்செந்தூர் குலதெய்வம். ஐயா நீங்கள் பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சமீபத்தில் குலதெய்வம்னு அதைத்தான் சொல்லணும் இதைத்தான் சொல்லணும்னு ஒரு தொலைக்காட்சியில் நடந்தது. ஆனால் நான் சொன்னேன், திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் எங்கள் குலதெய்வம். ஏன்னா குலதெய்வம் தெரியப்படாதவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை கும்பிடுவார்கள் என்பது நமக்கு சாஸ்திரம். காஞ்சி பரமாச்சாரியாலும் சொல்லியிருக்கா, பல பெரிய நூல்களும் சொல்லியிருக்கிறது, உங்களை போன்ற ஆன்மீக விற்பனர்களும் சொல்லியிருக்கிறார்கள். முருகன் என்பவன் முத்தமிழால் வைதானியம் வாழ வைப்பன். ஏன்னா ஏடா மூடா போடா வேடான்னு சொன்னது வள்ளி தானா. யாராவது முருகனை நீங்கள் திட்டினீங்கன்னா ஜில்லுன்னு வள்ளி ஞாபகம் வருமா? உடனே வள்ளி ஞாபகம் வந்தோடனே அள்ளி அள்ளி வரங்களை கொடுத்து விடுவாராம்.